கவர்னருங்கிற பதவி வந்து ஒரு கௌரவமான பதவியாக இருந்தது. பதவி கௌரவமான பதவி. இவர் அதை நடத்துகிற விதத்தெல்லாம் பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவியை ஏதாவது பொதுமக்களுடைய ஃபங்க்ஷனில் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பல்கலைக்கழகங்கள் நடக்கிற நிகழ்ச்சியை தவிர வேறு எதுலேயுமே அவர் யாரும் கூப்பிட்ட மாதிரியே தெரியும். எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து அந்த குடியரசு தவிர அவர் எதுவும் பண்ணதாவே தெரியும். பொதுமக்கள் பார்க்குறதுக்கு அவர் வந்த மாதிரியே தெரியும். இஸ் இம்மெச்சூர், இக்னரண்ட், அறியாமை, மன முதிர்ச்சி இல்லாதவர், அறவேக்காடு, அவ்வளோதான் சொல்லுவேன். அடிப்படை நாகரிகம் கூட இல்லாத ஒரு ஆள் ஏதோ யாரையோ பிடிச்சி எப்படியோ வந்துட்டு இருக்காரு. அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் இருக்கு. இது முன்னாடி இருந்த இடத்துல மணிப்பூர்லேருந்து அடித்து துரத்தாத கூட தான் அவரை துரத்தினாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு மோசமாக இருந்திருக்காரு. போகிற இடத்துல அந்த மாதிரி தான் பேர் வாங்கியிருக்காரு. இது என்னமோ தெரியல. கவர்னராக வச்சிருக்கிறது வந்து மோடிக்கும் அமித்ஷா தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர் வச்சுருக்காங்களாங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. வெளியே விட்டு அவர் வெளியில் வந்தாங்க ஏதாவது ஏடா குணமாக பண்ணி நம்மளே மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுவாருங்கிற பயத்தில் தான் அவர் கவர்னராகவே வச்சுக்கிட்டு இருக்காங்களோங்கிற சந்தேகம் இருக்குது. திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா சட்டபூர்வமான அங்கீகாரத்தை வாங்கியிருக்காங்க. பொன்முடிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னாரு. ஒரு உத்தரவு போட்டாங்க, நாளை காலையிலுக்குள்ளார போடலன்னா அவ்வளோதான், நாங்கள் ஓடியாந்துட்டாங்க. அது மாதிரி பல விஷயங்களை அவங்க வாங்கிட்டாங்க. சில மசோதாக்கள்லாம் நிறைவேற்றாமல் வச்சுருந்த போது அனுப்புரியா இல்லையானாங்க, சட்டப்பூர்வம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளை எதிர்த்து பேச முடியாது. யார் கவர்னராக வந்தாலும் அது அப்படியே நிற்கும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து ஏற்கனவே இந்த மசோதாக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கையும் எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் இறுதி விசாரணை, ஆளுநர் மீதான அந்த விவகாரம் குறித்து இறுதி விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பார்க்குறீங்க? ஏற்கனவே ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் கவர்னர்களுடைய அதிகாரத்துக்கெல்லாம் வரையறுத்து இது பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீங்கள் வந்து வெறும் அதிகாரி தான், நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு மீறி நீங்கள் எதையும் செயல்பட முடியாதுன்னு தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை கவர்னர்களை மதிக்கிற மாதிரி தெரியல. அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா காலாகாலமாக ஜனநாயகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனை நீதிமன்றமா சட்டமன்றமா அப்படிங்கிறது எல்லா ஜனநாயகத்தில் வந்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது இன்றைக்கி ஒன்றும் தீர்க்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. உலகம் முழுவதில் இருக்குது. அமெரிக்காவிலேயும் அது உண்டு, இங்கிலாந்துலேயும் அது உண்டு. இங்கிலாந்து ராஜாக்கள் இருந்தாலும் அது ஜனநாயக நாடு தான். அங்கே எல்லாமே எல்லா ஊர்லேயுமே இருக்குது. நீதிமன்றம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் நாடாளுமன்றம் தான் அதிக சக்தி வாய்ந்தது, அதுக்கு தான் பவர் அதிகம்ன்றதுக்கு வந்து அந்த கேள்வியும் இல்லை நீதிமன்றம் தான் அதிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த நம்ம நாட்டில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது பெருசாக நடுமத்தில் நம்ம ஊரில் அது பெருசாக வரல. ஆனால் இப்போ சமீப காலமாக அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் சரியாக ஒத்து வரமாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சந்திரசூட் ஒரு பல தீர்ப்புகள் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கொடுத்தார். பல தீர்ப்புகளை கொடுத்தாரு. ஆனால் ஒன்றிய அரசு கொஞ்சம் முட்டுற மாதிரி மோதல் மாதிரி பேசினா கூட பணிஞ்சு போயிடுச்சு. இந்த கவர்னருக்கு வந்து எதிர்ப்பாக சொல்லிட்டாங்க. இதே ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சு இதுக்கு முன்னாடி உள்ள வழக்கு கண்டனங்களை தான் தெரிவித்தாங்க. ஆனால் இதில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் தமிழிசை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கல. கவர்னர் வந்து ஒரு சட்டையே பண்ணல, கொடியேற்றுறது கூட கூப்பிடல. சட்டமன்றம் துவங்கும் போது கவர்னர் உரையோடு ஆரம்பிக்கணும், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, நான் கூட பார்த்துக்கலான்ட்டார். தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி கூட பண்ணலை. அது கடைசியில் அந்தம்மா வந்து பாண்டிச்சேரிக்கு கவர்னராக இருந்தாலும் ஹைதராபாத்துக்கே போவோம். பாண்டிச்சேரியாக இருந்து ஹைதராபாத்துக்கு அந்தம்மா போகலை, கூப்பிடவே இல்லை. அவங்கள கொடியேற்றுற விழாவை கூட அவங்க தான் ஏற்றணும். அதுக்கே அவங்க கூப்பிடல. அந்த அளவுக்கு அவங்கள இன்சல்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் அது வந்து சந்திரசேகர் ராவ் வந்து அவருடைய ஆட்சியில் இருக்கிறவங்க அது நடக்கும். ஆனால் நம்ம திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா சட்டபூர்வமான அங்கீகாரத்தை வாங்கிடுறாங்க. இப்போ கவர்னர் வந்து அந்த ஆளுநர் உரை இதெல்லாம் மாற்றி படிக்கிறதுக்கெல்லாம் இப்போ பொன்முடிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னாரு. ஒரு உத்தரவு போட்டாங்க, நாளை காலையிலுக்குள்ளார போடலன்னா அவ்வளோதான், நாங்கள் ஓடியாந்துட்டார். ஸோ சட்டப்படி வாங்கிட்டாங்க. இனிமேல் அவர் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பல விஷயங்களை அவங்க வாங்கிட்டாங்க. சில மசோதாக்கள்லாம் நிறைவேற்றாமல் வச்சுருந்த போது அனுப்புரியா இல்லையானாங்க, சட்டப்பூர்வம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளை எதிர்த்து பேச முடியாது. யார் கவர்னராக வந்தாலும் அது அப்படியே நிற்கும். இப்போ தமிழிசை இது பண்ணும்போது தமிழிசைக்கு தான் அந்த இதெல்லாம் நடந்தது, புறக்கணிப்பெல்லாம் நடந்ததே ஒழிய அடுத்த அப்படி வர்ற கவர்னர்களும் சந்திரசேகர் ராவ் உள்ள விட்டு தான் ஆகணும்.
தமிழிசை ஓடிப்பிட்டாங்க. அடுத்து அப்படி வர்ற கவர்னர் அது மாதிரி இல்லாமல் இருந்தாக்கா சந்திரசேகர ராவ் மிரட்டலாம். ஏன்னா அவர் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வாங்கல. திமுக அரசு பண்ணுறது வந்து சட்டப்பூர்வமாக வாங்கிட்டாக்க இன்னும் வர்ற கவர்னர்கள் அதை ஃபாலோ பண்ணி ஆகும். அதனால தான் இன்றைக்கி நீதிமன்றம் பேசியிருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இன்றைக்கி இப்போ இருக்கிற இந்த கவர்னருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், கவர்னருடைய பதவி காலம் முடியலை, ரவியனுடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இல்லை, ஏற்கனவே வான் பண்ணியிருக்கிறாங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இப்போ பதவிக்காலம் முடிந்தும் ஒரு முதல்வருக்கு எதிராக ஒரு தனிப்பட்ட விமர்சனம் போல சிறுபிள்ளைத்தனம் சொல்கிறது, ஆணவமாக நடக்காதீங்கன்னு சொல்லி முதல்வரை எச்சரிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துகிட்டு வேறு ஆளுநரை போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரிலாம் கேள்வி சமூக வலைதளங்கள் எழுதலையா? வரலாம், அதெல்லாம் வரலாம். என்னன்னா கவர்னருங்கிற பதவி வந்து ஒரு கௌரவமான பதவியாக இருந்தது. பதவி கௌரவமான பதவி. இவர் அதை நடத்துகிற விதத்தெல்லாம் பார்த்தா அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவியை ஏதாவது பொதுமக்களுடைய ஃபங்க்ஷனில் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பழைய கவர்னர்கள்லாம் இருக்குது, முன்னாடி கவர்னர்கள்லாம் திருமணங்களில் கலந்துக்குவாங்க. கவர்னரை வரவழைப்பாங்க, வீட்டில் போய் கூப்பிடுவாங்க. கவர்னர்களே திருமணங்கள் நடத்துகிற அளவுக்கு மக்களோட மக்களாக வந்தாங்க அவங்கெல்லாம். இவர் பொதுமக்கள் யாரும் சட்டை பண்ண மாதிரி தெரியலையே. பல்கலைக்கழகங்கள் நடக்கிற நிகழ்ச்சியை தவிர வேறு எதுலேயுமே அவர் யாரும் கூப்பிட்ட மாதிரியே தெரியலையே. ஒரு ரோட்டரி கிளப்லேயோ, ஒரு மெக்கானிக் லாட்ஜிலையோ, ஒரு லயன்ஸ் கிளப்லேயோ, ஒரு பொது சமூக சேவை இதில் நிகழ்ச்சிகள்லையோ, ஒரு அநாத ஆசிரமங்களையோ எங்கேயோ அவரை கூப்பிட்டு ஏதோ நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து அந்த குடியரசு தினத்தை கொடியேற்ற தவிர ஒரு எதுவும் பண்ணதாவே தெரியல. பொதுமக்கள் பார்க்குறதுக்கு அவர் வந்த மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு அவர் வந்து காணாமல் போயிருக்காரு. அதாவது அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல மணிப்பூரில் அடித்து துரத்தாத கூட தான் அவரை துரத்தினாங்க. அந்த அளவுக்கு அவர் மோசமாக இருந்திருக்காரு. போகிற இடத்துல அந்த மாதிரி தான் பேர் வாங்கியிருக்காரு. இது என்னமோ தெரியல. இவர் கவர்னராக வச்சுருக்கிறது வந்து மோடிக்கும் அமித்ஷா தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர் வச்சுருக்காங்களாங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. வெளியே விட்டால் அவர் வெளியில் வந்தாக்க ஏதாவது ஏடா கூடமாக பண்ணி நம்மளே மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுவாருங்கிற பயத்தில் தான் அவர் கவர்னராகவே வச்சுக்கிட்டு இருக்காங்களோங்கிற சந்தேகம் வருது. பாஜகவுக்கே அவர் மேலே சந்தேகம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. தமிழ்நாடு அரசின் மீது இப்போ சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க, இந்த ஆளுநர் தான் நம்மளை மதிக்கவே மாட்டிருக்காங்களே, இப்போ தமிழ்நாடு அரசு சரியான எதிர்ப்பை காட்ட மாட்டுறாங்க, அவரை புறக்கணிக்க மாட்டுறாங்க, அவருக்கு உண்டான அதிகாரத்தை அவருக்கு சலுகைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. இல்லை, அது நீங்கள் அதைத்தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். இல்லை, சரியாது இல்லை. இப்போ சந்திரசேகர ராவ் பண்ணது புறாமே தற்காலிகம்தான். அடுத்த கவர்னர் வந்தாக்கா இந்த மாதிரி இவர் பண்ண முடியுமாங்கிறது தெரியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து நீதிமன்ற சட்ட இதையே வாங்கிடுது, தீர்ப்பையே வாங்கிடுது. அதனால் யார் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணணும். என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியா முழுவதுக்கும் கவர்னர்களுக்கு அந்த ஃபாலோ ஆகுது. கவர்னர்கள் தலையிட முடியாது. கவர்னருடைய அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக குறைச்சிக்கிட்டே வர்றாங்க தமிழ்நாடு அரசாங்கம். சந்திரசேகர ராவ் பண்ணது தற்காலிகம். சந்திரசேகர ராவ் போயிட்டு வேறு சீஃப் மினிஸ்டர் வந்தாக்கா கவர்னர் பழையபடி இருக்கலாம். பட் இங்கே அப்படி இல்லை. திமுக ஆட்சியே போனாலும் கூட அடுத்த ஆட்சி வந்து வேறு யாரோ வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த கவர்னர் இந்த தீர்ப்பு இருக்கிறதுனால கவர்னர் அப்படித்தான் நடந்தாகணும். கவர்னருடைய அதிகாரங்களுக்கு இது சட்டபூர்வமான தடை வந்துருச்சு. அவங்க அத்துமீறி நடக்க முடியாதுங்கிறது சட்டபூர்வமாக வாங்கும்போது இந்தியா முழுவதுக்குமே அது பயன்படுது. அதைத்தான் திமுக அரசு பண்ணுது. நிரந்தர தீர்வு அது சந்திரசேகர ராவ் பண்ணுறது தற்காலிக எஸ்கேபிஸ் ஆகுது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடு போகிறது தாமதமானாலும் நிரந்தரமான தீர்வு அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் ஆளுநர் ரவியுடைய விமர்சனத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதல்வரை சிறுபிள்ளைத்தனம் சொல்கிறது, ஆணவமாக நடக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது, இது போன்ற விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய முதிர்ச்சியின்மையை தான் காட்டுது. இஸ் இம்மெச்சூர், இக்னரண்ட், அறியாமை, மன முதிர்ச்சி இல்லாதவர், அறவேக்காடு, அவ்வளோதான் சொல்லணும். அதுதான் அறவேக்காடு. அது அப்படி தான் அவர் சொல்லணும். இன்னும் அவருக்கு ஒரு அந்த பதவிக்கான தகுதி அவர் வளர்த்துக்கல. இந்த பகுதிக்கு அவர் தகுதி இல்லாதவர்னு நிரூபிக்கிறார். இவரெல்லாம் ஐபிஎஸ் படித்ததாக சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. படிச்சிருக்காராங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அடிப்படை நாகரிகம் கூட இல்லாத ஒரு ஆள் ஏதோ யாரையோ பிடிச்சி எப்படியோ வந்துட்டுருக்காரு. அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ இந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் வந்து இப்போது அதிமுக, தவேக, பாஜக ஒரு கூட்டணி முகம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று அண்ணாமலை வாழ்த்து சொல்கிறாரு பயங்கரமாக, மோடி வாழ்த்து சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்கிறாரு. பெரியார் குறித்து சீமான் விமர்சனம் வச்சாங்க, அப்போ கூட விஜய் வாயவே திறக்கலை. இப்போ எம்ஜிஆர் பிறந்தநாளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் ஆசை பிரகாரம் தவேகாவும் பழனிசாமி சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க வேண்டியது. எம்ஜிஆர் ஒரு நடிகருங்க. அவரை சொல்லியிருப்பாங்க,
மாநாடு நடத்தின போது எம்ஜிஆர் படத்தை வைக்காமல் விட்டார். அது பாஜக சொல்லி அவங்க யாரெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வச்சு விட்டுட்டார். அண்ணா படத்தையும் வைக்கல. ஆக அவர் பாஜக அவருடைய ஆளுங்கிறது அதுலேயே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஜாதி பின்னணி இருக்கிற தலைவர்களை தான் அவர் வச்சார். அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார் அவங்களெல்லாம் வச்சார். பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த தலைவர்கள் படத்தை தான் வச்சார். எம்ஜிஆர் பெரும்பான்மை ஜாதி இல்லைங்கிறதுனால அவர் வைக்கல. இப்போ அவருக்கு பிறந்தநாள் வந்துருக்கு, நம்ம எதுக்கும் போட்டு வைப்போம். இந்த சீட்டில் துண்டு போட்டு வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு துண்டு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. கூத்தாடிங்கிற பேரை உடைச்சிட்டு வந்தவர் எம்ஜிஆர். யார் சொல்கிறது? விஜய் சொல்கிறார். அவர் கூத்தாடின்னு விமர்சனம் வைக்கிறீங்க. சொல்கிறதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. அவர் சின்ன பையன், அவருக்கு என்ன தெரியும்? கூத்தாடிகள் சொன்னவர் உடைச்சிட்டு அவர் வந்தார்னு இவருக்கு சொல்லி யாரும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அண்ணாவே வந்துட்டார். இவருக்கு அண்ணாவை தெரியாது, யாரும் தெரியாது. சொல்லணும், இப்போ அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார், தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லணும். சொன்னால் தான் அவருக்கு தெரியும். கொடுத்ததை எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு அவராக கொடுக்குறாரு, அவருக்கு என்ன தெரியும்? நேற்று கூட பார்க்குறேன், யாரோ ஒரு நடிகையோட இங்கே போயிட்டு இருந்தார். நாங்கள் இந்த பெரியார் விமர்சனத்துக்கு அவர் எந்த விதமான பதிலுமே இது வரைக்கும் கூறாமல் இருக்கிறார்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறது? இப்போ எம்ஜிஆருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. சொல்லியிருக்க மாட்டாங்க. பாஜக சொல்லாதேன்னு இருக்கும், பேசாமல். பாஜக சொல்லி தானே சீமான் அதை பேசுனது. உடனே மறுநாள் காலையில் மாநில கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கல்ல, கொடுத்துட்டாங்க. உடனே நீ தேர்தல் நின்று பழனிசாமி கிட்ட நீ நிற்காதீங்க, அவங்க நிற்கட்டும் அப்படின்ட்டாங்க. அவர் அனாமதையை நீக்கிட்டு போ. அதெல்லாம் அவருக்கு அவருக்கு என்ன பயம் வந்ததுன்னா அவரை கழட்டி விட்ருவாங்கன்னு வந்தது. பாஜக அவரை கழட்டி விட்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே தான் தீவிரமாக பெரியாரை தாக்கி பேசினார். தாக்கி பேசின உடனே ரைட்டு, தம்பி பயந்துட்டான், அந்த ஆள் பயந்துக்கிட்டான், நம்ம பேச்சில் தான் இருக்கான். உடனே மறுநாள் காலையிலேயே மாநில அங்கீகாரம் கொடுத்தாச்சு. இல்லாட்டி போனால் சின்னத்தை கொடுக்க விடாமல் போயிடுவாங்க. ஈரோடு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சின்னம் இல்லாமல் போய்டும். அதுக்காக மாநில அங்கீகாரம் தனியாக கொடுத்தா மாட்டிக்கோன்னு சொல்லி விசிகாவுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. கணக்காட்டுறாங்கண்ணா, தேர்தல் ஆணையம் யோக்கியமாக நடந்துக்கு தான் அதை கணக்காட்டுறதுக்காக விசிகாவுக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. போராடாமே அவர் கேட்டு வாங்கிட்டு போயிட்டார். ஆக இதில் அவருக்கு உறுதிப்பட்டது என்னென்னா, பாஜக தன்னை கை விடலை. நம்ம எப்போவும் போல் பெட்ரோலுக்கு யாரோ கொடுத்தாங்க, 10 கோடி ரூபா காரில் ஜாலியாக அந்த வாழ்க்கை அவருக்கு தொடர்ந்துங்கிற அந்த கேரண்டி கிடச்சி போச்சு. சந்தோஷமாக இருக்கார். தேர்தலை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அவருக்கு பழக்கம் இருக்குது. டெபாசிட் போய் 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 நல்லா பழகியிருக்காரு. தடவை டெபாசிட் கிடச்சிருச்சுன்னா தான் அவருக்கு அந்த ஷாக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். டெபாசிட் கிடச்சிருச்சுன்னா ஏதாவது தலை குப்புற விழுந்து எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அதெல்லாம் கொஞ்சம் டாக்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஏன்னா இந்த தடவை எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, டெபாசிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய மகத்தான வெற்றி அவருக்கு. அப்படி கிடைச்சதுன்னா மகத்தான வெற்றி. டெபாசிட் வாங்குறதுன்ற அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க. அப்புறம் நீங்கள் விடுவீங்களா? டெபாசிட் வாங்கிட்டாருங்களே என்ன சொல்கிறீங்கன்னா ஆரம்பிச்சிடுவீங்க. அதுவே உங்களை பொறுத்தவரை மீடியாக்கள் அவர் எது பண்ணாலும் உடனே பிரபலமாக விளம்பரம் கொடுத்துருவீங்க. டெபாசிட் வாங்கிட்டார், அதை எப்படி இங்கே பார்க்குறீங்க? இப்போ சொல்லிப்போம், அவர் டெபாசிட் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அவதியாக லோக்கல் ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அங்கீகாரம். ஆமாம், தேர்தல் ஆணையம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த அங்கீகாரம் கொடுத்ததனுடைய விளைவு அவருக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஜெயிக்க விட மாட்டாங்க. ஜெயிக்க விட்டாங்க பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போயிடும். அதனால் ஜெயிக்க விட மாட்டாங்க. பெரியாரை தாக்கி பேசின இடத்துல டெபாசிட் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு பாஜகவுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போயே சொல்லிடுறேன், பெரியார் அவளை தாக்கி பேசினா டெபாசிட் வாங்கிட்டார் பார்த்தீங்களா, நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ சொல்லிடுறேன். அதுக்கான ஏற்பாடு தான் மாநில கட்சின்னு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்ததுக்கு காரணம் தான் அவரை டெபாசிட் வாங்குறதுக்கு தேர்தல் ஆணையம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.